ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு கண்டென்ட் என்னென்னா, இன்றைக்கி ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பேரண்ட்டு சொன்ன விஷயம், அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடியே வந்திருந்தாங்க. ஒரு சைக்காலஜி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த செகண்ட் பேபிக்கும் ஃபஸ்ட்டு பேபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து காட்டாதீங்க. அவங்க கூட 2 பேர்கிட்டையுமே ஒரே மாதிரி கேரிங்காக போங்க, ஒரே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுத்துருப்பேன். அந்த இதை அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே பர்சன் நான் வந்து கிளாஸில் கொண்டு வந்து விட சொன்னேன். அவன் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகணும், அவங்க கூட பேசணும், ஃபிசிக்கல் ஒர்க் கொடுக்கணும். அவன் வந்து மென்டலி ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் ஒரு 2 வந்தாங்க, என்கிட்ட பேசி கவுன்சிலிங் பேசியிருந்தாங்க. ஸோ என் கூட மேம் கூட பேசிவிட்டு ஓரளவுக்கு கிளியர் ஆனோடனே அவனை என்ன பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணல. எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 5%, ஒரு 2% சரியானோன்னே அடுத்தடுத்து அவங்கவுங்க நார்மல் நிலைமைக்கு போய் அவங்கவுங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அகெயின் ஒரு டைம் கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மேம், பையன் திருப்பி ப்ராப்ளம் பண்ணுறான், பையன் திருப்பி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான், மென்டலி ப்ரெஷர் ஆகுறான், கத்தியெல்லாம் வச்சுட்டு மிரட்டுறான், 6th ஸ்டாண்டர்டு தான். ஸோ அப்போ நான் சொன்னேன், ஏன் வரலை? இல்லை மேம், அவன் கிளியர் ஆகிட்டான், நீங்கள் பேசினோடனே ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டான். ஸோ அதனால் நாங்கள் எங்கெங்கே வேலையை பார்க்க போயிட்டோம். அப்போ தான் இன்றைக்கி வர சொல்லி நான் ஒரே ஒரு விஷயம் இதிலேருந்து நான் அவங்ககிட்ட பேசி அனுப்பிச்சிட்டேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குழந்தை சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம மேலோட்டமாக ஒரு விஷயங்கள் பேசியிருப்போம். ஒரே நாளில் ஒரு 45 மினிட்ஸ்லேயோ ஒரு 1 டேலேயோ அந்த குழந்தை கிளியர் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 டேலேயோ கிளியர் ஆகாது. அந்த குழந்தைக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு. அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவங்கள டைவெர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணி அவனை டைவெர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அகெயின் அந்த பிரச்சனை திருப்பி வராதுன்னு நம்ம எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது எப்படி நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும்? அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்த நிகழ்வு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லப்போனால், இப்போ நம்ம காலில் ஒரு முள் குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முள்ளை வந்து நம்ம பின்னூசியாலேயோ ஏதோ மேலே இப்படி தடவும் போது அது நம்மளுக்கு அதோட உள்ளே இருக்கிறது லைட்டாக ஒரு நீடில் வந்து கையை தட்டும். ஸோ முள் இருக்குதுன்னு தெரியும். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு முள் ஒரு ஊசி போட்டோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு லைட்டாக இது பண்ணோம்னா அதை எடுத்துருவோம், வெளியில் வந்துடும், பிளட்டு வரும், அதோட சரியாயிடும். பட் முள் லைட்டாக வலிக்குது, அதில் ஒன்றுமே இல்லை அப்படியே நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உள்ளே போகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். திருப்பி அதை வந்து கீரல் போட்டு டாக்டர்கிட்ட போய் அது ஒரு கோடு போட்டு அதை எடுத்து அது ஒரு தையல் மாதிரி போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி அது சரியாகிறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகி அது சரியானாலும் அந்த இடத்துல ஒரு காயன்றது இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு 2-3 போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி தான் லைஃப்பும். ஸோ லைட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். குழந்த பருவத்தில் இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவன் வழிக்கே போய் அவனுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல, அவன் பண்ணுறது தப்பு ரைட்டு அப்படின்னு கண்டிஷன் போட்டு கரெக்ட் பண்ணாமல் ஒரு லவபிள் சப்போர்ட் கொடுத்து அவனை கிளியர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அது ரொம்ப ஆள் மனசுக்குள்ளே ஒரு ப்ராப்ளத்தை உண்டாக்கி அவனை வேறு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சு அவங்கள பேசுனா பிரயோஜனமே இல்லை. தப்புடா, இது இப்படிலாம் நடந்துச்சு, இது இப்படிலாம் இருக்குடா, ஸோ நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொன்னேன்னா அவன் கேட்க மாட்டான், அக்செப்டடே பண்ண மாட்டான். ஸோ இது பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும். சின்ன விஷயமா இருக்கும் போதே குழந்தை கூட ட்ராவல் பண்ணுங்கள், குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இப்போ உள்ள குழந்தைங்களாம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்ம வளர்ந்த காலங்கள் வேறுங்க, இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளே வேறுங்க. எல்லாம் மொபைல், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த மூலிமா தான் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. அம்மா அப்பா மூலிமா இல்லை, டீச்சர்ஸ் மூலிமா கிடையாது. நிறைய பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனோடு தான் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. ஸோ ஒரு குழந்த சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் அதை பெரிய விஷயமாக ஆக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவனோட நடவடிக்கையில் சேஞ்சஸ் வரும்போதே பி கேர்ஃபுல். அதை கிளியர் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் அவன் கூட ஒரு சில சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் கொடுத்து அவன் பண்ணுறது தப்புன்ற விஷயத்தை புரிய வச்சு வெளியில் எடுத்துட்டிங்கனாவே பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இது இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டினோ இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.